அப்படின்ட்டு இருக்கு. அவனை கொண்டு போய் உடச்சிடாதான். ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் உங்கள் மாலினி ஃப்ரம் மாலி ஃபெஸ்ட். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்ட்ஷீல்டில் வந்து ஒரு கிராக் தெரியுது இல்லையா, இந்த கிராக்கை வந்து சரி பண்ணுறதுக்கு கொண்டு போய் கார் சர்வீஸ் வந்து விட்டுட்டு வரணும். ஆக்சுவலாக இந்த கிராக் வந்து எப்படி வந்ததுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு குட்டியாக ஒரு சின்ன டாட் மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறமா வெயிலில் நிற்க வச்சதும் வந்து நிறைய கிராக் ஆகிடுச்சு. சரி, கார் சர்வீஸ் பண்ண விடுறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கக்கிட்டே வந்து கிளைம்க்கு வந்து நம்ம ஒரு ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஆன்லைன்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ யாராவது இந்த மாதிரி பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் முன்னாடியே வந்து ஆன்லைனில் வந்து கிளைம் வந்து இனிஷியேட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மண்டபம் இருக்கு இல்லையா, இந்த மண்டபத்தில் தான் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மண்டபம் வந்து ஹொசூரில் இருக்குது. வர வழியில் அப்படியே வந்து இளநீயெல்லாம் குடிச்சிட்டே வந்தோம். வெயிலுக்கு ஒரு காலையில் 10 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தது. இங்கே பெங்களூர்லலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. உங்கள் ஏரியாவில் வெயில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அங்கே சர்வீஸ் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு ஜூஸ் போடுற கடைன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஒரு குட்டி ஒரு ஷெல்டர் மாதிரி இருந்தது. ஸோ அங்கே போய் நின்றுட்டோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம், பஸ் வரும்னு பார்த்தா வரல. கேப் புக் பண்ணலான்னு புக் பண்ணியாச்சு. ஆனால் கடைசியில் பஸ் வந்துடுச்சு. அப்புறம் கேபை கேன்சல் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறணும். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்கள் எனக்கு. அதுக்கப்புறம் சரி ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றலாம், அதுக்கப்புறமா மற்ற வேலை ஜிஆர்டி போகிற வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு அங்கே ஹொசூரில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் மங்களம் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இருந்தது. இங்கே வந்து ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட்டோட டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ரேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. உள்ளே வந்து அந்த ஃபீல் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒரு செட்டிநாட் டைப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்னடா பார்த்துட்டு இருக்கேன்? சூப்பு இருக்குது, அது பார்த்துட்டு இருக்கேன். சூப் என்ன? மட்டன் சொல்லலாமா? மட்டன் சூப் சொல்லலாமா? சரி, ஓகே, மட்டன் சூப் சொல்லுங்கள். மட்டன் சூப் ஓகே. ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வந்து சூப் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். நாங்கள் மெயின் கோர்ஸ் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் சூப்பே வந்து பார்த்தோம். அதனால சூப் வரதுக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மீல்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா ஐட்டமும் வந்து மட்டனில் வர மாதிரி இருக்கும். அப்புறம் ராகி களி வந்து கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபிஷ் குழம்பு, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, அது எல்லாமே வந்துருந்தது. நமக்கு எப்போவுமே ஒரு ஐட்டம் தான், நம்மளால் ஒரு ஐட்டம் தான் சாப்பிட முடியும். பிரியாணினா பிரியாணி, அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருந்தேன். ஒரு ஐட்டம் தான். நிறையெல்லாம் வந்து சாப்பிட்ற அளவுக்கு வயிற்றில் இடம் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரான்லேயே வந்து இந்த பெப்பர் ஃப்ரை வரும் இல்லையா, ப்ரான் பெப்பர் ஃப்ரை சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்த உடனே வந்து இந்த மாதிரி நுங்கு வந்து வச்சுருந்தாங்க, நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. அங்கே வந்து பக்கத்தில் அவங்க அப்பாவுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த குட்டி பையன் ஒருத்தன் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். சரி அவன்கிட்ட வாங்குவோம் அப்படின்ட்டு அவன்கிட்ட வாங்குறதுக்காக போயிருந்தோம். அவங்க அப்பா வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி அந்த பையன் வந்து அவன் இப்போ ஸ்கூல் படிக்கிறான், இந்த மாதிரி லீவ் நாளில் வந்து அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான் போல். அவனோட கடை தனியாக குட்டியாக ஒன்று சைடில் பிரித்து கொடுத்துருக்காரு. அவன் எதெல்லாம் உரிக்கிறானோ, அவன் எதெல்லாம் ஏர்ன் பண்ணுறானோ அதெல்லாம் வந்து அவனுக்கே தானா. ஸோ அதனால் அவங்க அப்பா வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காராம். அது வந்து அவன் என்னென்ன வந்து காசு வருதோ அதெல்லாம் கொண்டு போய் அவன் அக்கௌண்ட்டில் போட்டுடுறானா. காசாகவே கொடுத்துருங்கன்னா நாங்கள் ஜிபே பண்ணாமல் காசாகவே வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா ஜிஆர்டி வந்து போயிருந்தோம். நமக்கு பிடிச்ச கடை இல்லையா, கேக்கா வேணும். அதுக்கப்புறமா அங்கே என்ன வாங்கணுமோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு வழியாக காருக்கு சர்வீஸ் விட்டாச்சு, ஜிஆர்டி பர்ச்சேஸ் முடிச்சாச்சு, நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் வந்து கிடச்சிச்சு. வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. போடா. பசங்க வந்து அவங்க ஆயா தாத்தா வீட்டுக்கு போனாங்க அப்படின்னாலே வந்து சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் கட்டுறதுக்கு வந்து ஒரு அந்த கம்பி இருக்குது. என்ன தொக்கி
ஸோ அதனால் ஊஞ்சல் கட்டி கொடுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஏற முடியாமல் மேலே ஏறி ஊஞ்சல் கட்டிகிட்டு இருக்காரு. எனக்கு பரவாயில்ல, தாங்கும் அது வெயிட்டு. எனக்கு சரி வாங்க வந்து விளையாடுங்க வாங்க. ஸோ இது வந்து கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த சம்மர் அட்ராசிட்டிஸ் வந்து எப்போ தான் முடியும்னு தெரியல. ஸ்ரீ பின்ன அவன் சாய மாட்டான். திரும்புடா ஸ்ரீ, அம்மா படுறா. இப்படி திரும்புடா டேய். கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி இது குட்டி கண்ணுக்குட்டி. கீழே ஸ்டொமக் பர்னிங்ல இருக்கான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.